ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸாங்க. முதல் ப்ரொமோவில் வந்து ஸோ இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து ஃபேமிலி டாஸ்க் தான். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு போனாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கான முதல் ஃபேமிலி வந்து யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம வந்து அமித்தோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ரஞ்சினி மற்றும் அவங்க பாப்பா வந்திருக்காங்க. ஸோ அமித்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க பாப்பா ப்ளஸ் அவங்க ஒய்ஃபு. ஓகேங்களா, அவங்க பாப்பா வந்து அவ்வளோ பிடிக்கும் போல அமித்து ரொம்ப நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த டாஸ்கில் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ண கூட வந்து நான் போய் சொன்னார், நான் வந்து எந்த தவறும் செய்யலை. சேது சார் வந்து சும்மா என்னை திட்டினார். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து இந்த கேமை தாண்டி அவங்க பொண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்றது ரொம்ப பயங்கரமாக வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்க, என்னென்ன க்ளூஸ் கொடுத்தாங்க, என்னெல்லாம் மாறி இருக்குது, மாற்று வரா இல்லையா அப்படின்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேறீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு விட்றீங்க. ஸோ முதல்ல எடுத்தவொடனே நம்ம வந்து நம்ம அமித் மற்றும் அவங்க ஒய்ஃப் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. ஸோ கார்டன் ஏரியா உட்காரும்போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் இந்த கவுன்சிலிங் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து கவுன்சிலிங் பண்ண வரல. ஏன்னா வந்து நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே அமித் சொல்லியிருப்பேன். அமித் வந்து நிறைய இடத்துல வந்து உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ யார் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி கேட்டுகிட்டே இருக்காரு. சாண்ட்ரா சொல்கிற கஷ்டங்கள், சாண்ட்ரா அழுவுறது, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரும் வந்து அவர் சில விஷயங்கள் நோட் பண்ணார்ல, அந்த விஷயத்தை சாண்ட்ரா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன்னா வந்து அவங்கள பற்றி இவங்களை பற்றி பின்னாடி காசி பேசுவாங்க, அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நிறைய வாட்டி வந்து சாண்ட்ரா கூட ரொம்ப போன வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா நிறைய வாட்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ சாண்ட்ராவுமே வந்து இவர் தான் நம்மளுக்கு கிடைச்ச அடிமை, வேறு யாருமே நம்ம பேசுறது கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து யாருமே வந்து 10 நிமிஷம் மேலே இருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட 10 நிமிஷம் பேசுகிறாங்க. பார்வதியோட வந்து 10 நிமிஷம் ½ hour தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். பட் அமித் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து ரொம்ப தவறுன்ற அவருக்கு எப்பவுமே புரியல. மேபி இதுக்கப்புறம் புரியுத வாய்ப்புகள் இருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னதால. நீ என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, சேச்சிக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க, ரொம்ப அழுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்க. சேச்சி அப்படி கிடையாது.